கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகள் எல்லைப் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய முடிவு செய்திருப்பதால் பாதுகாப்பு கருதி சத்தியமங்கலம் வழியாக தமிழகத்திற்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகள் புளிஞ்சூர் சோதனைச் சாவடி வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கர்நாடகா மாநிலத்தில் இருந்து ஓசூர் வழியாக தமிழகத்திற்கு வந்து செல்லும் கர்நாடக அரசு பேருந்துகள் குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டன. அதேபோல கர்நாடக மாநிலத்தில் இருந்து ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இயக்கப்பட்ட கர்நாடக அரசு பேருந்துகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதனால் கர்நாடக மாநிலத்திற்கு செல்லவிருந்த பயணிகள் மிகவும் அவதிக்கு ஆளாகினர். இதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து கர்நாடகா செல்லும் 50க்கும் மேற்பட்ட கர்நாடக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. போலீஸ்காரர் வந்துட்டு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து எல்லா வண்டி ஒரே இடத்துல போட்டுட்டு இப்போ போக முடியாது, கலெக்ட் ஆகுது நிறையா சொல்கிறாங்க. வி ஆர் ரெடி டு கோ, நாம் ரெடி இருக்க போகிறதுக்கு. ஆனால் அவரு பர்மிஷன் கொடுக்கல. எல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்குது, வீட்டுக்கு அவர் தான் சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பல.